கடன் தொல்லையால் தெனாலிராமன் சாதல். தெனாலிராமனுக்கு அடிக்கடி ஏதாவது செலவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அப்போதெல்லாம் மன்னரை அணுகி கடன் பெற்று வந்தான். மன்னரும் அவன் கேட்கும் போதெல்லாம் கடன் கொடுத்து வந்ததால் கடன் சுமை அதிகமாகிவிட்டது. கடனை அடைக்கும்படி மன்னர் தெனாலிராமனை வற்புறுத்தினார். நீண்ட நேரமாக யோசித்த தெனாலிராமன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான். அடுத்த நாள் தான் இறந்துவிட்டதாக தன் மனைவி மூலம் மன்னருக்கு ஆள் அனுப்பினான். மன்னரும் உண்மை என்று நம்பி தெனாலிராமன் வீட்டிற்கு உடனே விரைந்து வந்தார். அப்போது தெனாலிராமன் பிணத்தருகே அவன் மனைவியும் அம்மாவும் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தார்கள். மன்னரை பார்த்ததும் அழுகை மேலும் அதிகமானது அவ்விருவருக்கும். மன்னரும் அவனது தாயாரை அழைத்து, நன்றாகத்தானே இருந்தான், எப்படி இறந்தான் என்று விசாரித்தார். அதற்கு அவன் தாயாரும், கடன் பலு தாங்க முடியாமல் விஷம் தின்று இறந்துவிட்டான் என்று கூறினாள். இது கேட்டதும் மன்னர், அடடே, என்னிடம் சொல்லியிருந்தால் கடனை திருப்பித் தர வேண்டாம் என்று சொல்லியிருப்பேனே, இப்படி அநியாயமாக செத்துவிட்டானே என்று பரிதாபப்பட்டார். இவ்வார்த்தையை கேட்டதும் தெனாலிராமன் சட்டென்று துள்ளி குதித்து எழுந்தான். பின் மன்னரை தழுவிக்கொண்டான். இதை பார்த்த மன்னர், அட போக்கிரியே, நீ உண்மையிலேயே இழந்து விட்டாய் என்றுதானே நான் எண்ணினேன். கடன் தொல்லையால் தான் இவ்வாறு நாடகமாடினேன் என்று கூறினான் தெனாலிராமன். தாங்கள் சற்று முன் சொன்னதை கேட்டதும் எனக்கு புத்துயிர் வந்துவிட்டது என்றான். அவனுடைய நாடகத்தை ரசித்த மன்னர் அவனை மனமாற பாராட்டி அவனது கடனையும் ரத்து செய்தார்.